வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். ஜூலை 26, 2022 31 வயசான பத்ரி பிரசாத் மற்றும் 27 வயசான பூஜா தம்பதி 2 பேரும் மத்திய பிரதேஷ் ராஜ்கர் மாவட்டத்துல இருக்கிற மண்புரா அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வாழ்ந்துட்டு வராங்க. விவசாய தொழில் பண்ற பத்ரி பிரசாத் சம்பவம் அன்னைக்கு வயலுக்கு போய் எல்லா வேலையையும் முடிச்சிட்டு பொழுது இருட்டினதுக்கு அப்புறம் தன்னோட வீட்டை ரீச் பண்றாரு. இப்போ அங்க இருந்த பூஜா தான் ஹஸ்பண்ட பார்த்து, நீங்க குளிச்சு ஃப்ரெஷ் ஆகுங்க, நாம 2 பேரும் ஷாப்பிங் போய் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவோம்னு சொல்றாங்க. தான் மனைவி சொன்ன மாதிரியே அந்த நபர் குளிச்சு ஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறமா பூஜாவை கூட்டிட்டு தன்னோட 2 வீலர்ல கிளம்பியிருக்காரு. இப்போ அந்த பைக் போபால் சாலை பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பைக்கை சில மர்ம நபர்கள் வழிமறிக்கிறாங்க. இந்த டைம்ல அங்க இருந்த மர்ம நபர்களை பார்த்ததும் தம்பதி 2 பேரும் பயத்துல ஒருத்தர் கைய ஒருத்தர் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு, எதுக்காக எங்க பைக்கை வழிமறிக்கிறீங்க, தயவு செஞ்சு எங்களை எதுவும் பண்ணிராதீங்கன்னு கெஞ்சிருக்காங்க. ஆனா ஈவு இறக்கமே இல்லாத அந்த மிருகங்கள் பத்ரி பிரசாத்தை பிடிச்சு இழுத்து பயங்கரமா அடிச்சிருக்காங்க. தான் கண்ணு முன்னாடியே தான் ஹஸ்பண்ட் அடி வாங்குறத பார்த்து துடிச்சு போன பூஜா அந்த மர்ம நபர்களோட கால்ல விழுந்து அவரை எதுவும் பண்ணிராதீங்கன்னு அழுது புலம்பிருக்காங்க. இப்படியே இந்த சண்டை போயிட்டு இருக்கும்போது அங்கிருந்த ஒருத்தன் பத்ரி பிரசாத்தை குறி வச்சு அந்த நபரை சுடுறதுக்காக ஒரு துப்பாக்கியை எடுத்து சுடவும் ஆரம்பிச்சிருக்கான். இப்போ அந்த துப்பாக்கியில உள்ள குண்டு பத்ரி பிரசாத்தை நோக்கி போகும்போது தான் ஹஸ்பண்டை காப்பாத்துறதுக்காக அவனுங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்த பூஜாவோட மார்பிளையே குறி தவறி பாஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா பூஜா சுருண்டு கீழே விழுந்து அதே இடத்துலயே இறந்து போறாங்க. இந்த கிரைம் சீன் சம்பந்தமான போட்டோஸ் அண்ட் வீடியோஸை நான் வாட்ஸ்அப்ல கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பத்ரி பிரசாத்துக்கு வச்ச குறி இப்போ பூஜா மேல பாஞ்சதும் பதறி போன அவனுங்க, நாம வந்த வேலை இப்படி சொதப்பிரிச்சேன்னு சொல்லிக்கிட்டே அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்கானுங்க. இந்த டைம்ல ரத்த வெள்ளத்துல இறந்து கிடக்கிற தன்னோட மனைவிய மடியில தூக்கி வச்சுக்கிட்டு பத்ரி பிரசாத் கதறி அழுதுருக்காரு. அடுத்ததா நடந்த இந்த பயங்கரத்தை பத்தி போலீஸ்க்கு தெரிஞ்சதும் போலீஸ் டீம் உடனடியா சம்பவ இடத்துக்கு வந்திருக்காங்க. போலீஸோட விசாரணை அப்போ இதுக்காக கூட இப்படி கொலை பண்ணுவாங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கிற அளவுக்கு இந்த கேஸ்ல ஒரு கொடூரம் நடந்திருக்கு. கில்லரை அரெஸ்ட் பண்ணி கொலைக்கான காரணத்தை கேட்டப்போ அந்த நபர் சொன்ன அந்த காரணம் எல்லாருக்கும் அதிர்ச்சியையும் அதே சமயத்துல வேதனையையும் கொடுத்திருக்கு. 2022 மத்திய பிரதேஷ் மக்களால ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட இந்த கேஸ்ல அப்படி என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இறந்து போன பூஜாவோட சடலத்தை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சதுக்கு அப்புறமா சம்பவத்தை நேர்ல பார்த்த பத்ரி பிரசாத் கிட்ட, கொலை பண்ண வந்தவனுங்களை உங்களால அடையாளம் காட்ட முடியுமா, அந்த மர்ம நபர்கள் எதுக்காக உங்களை கொலை பண்ண வந்திருப்பாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்குதான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த நபர், நான் எங்க கிராமத்துல விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் சார், என்னோட விவசாய தொழில நஷ்டம் ஏற்பட்டுட்டே இருந்தனால எங்களோட கிராம தலைவரான மனோகர் கிட்டையும் இன்னும் சில பேர் இப்படின்னு மொத்தம் 4 பேர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். நானும் தொழில லாபம் வரும், அந்த லாப பணத்தை வச்சு வாங்கின எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியா வாழலான்னு நினைச்சேன். ஆனா நான் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கு எந்த ஒரு பலனும் இல்லாம எனக்கு மட்டும் நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் தான் வந்துட்டே இருந்தது. சோ கடன் கொடுத்தவங்க நான் வாங்கின பணத்தை திரும்ப கேட்டு அழுத்தம் கொடுத்துட்டே இருந்தாங்க. சம்பவம் அன்னைக்கு கூட அந்த 4 பாவி பசங்களும் சேர்ந்துதான் என் பைக்கை வழிமறிச்சு என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணினாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா என்னை காப்பாத்துறதுக்காக வந்த என் மனைவி மேல அந்த குண்டு பாஞ்சி அவ சம்பவ இடத்துலயே இறந்து போயிட்டா. என் மனைவியோட மரணத்துக்கு காரணமான அவனுங்களை சும்மா விடக்கூடாது, கடுமையான தண்டனையா அவனுங்களுக்கு மரண தண்டனையை கொடுத்தே ஆகணும்னு ஆதங்கத்துல பேசியிருக்காரு. பத்ரி பிரசாத் மூலமா இந்த டீட்டெயில கலெக்ட் பண்ணின போலீஸ் அந்த நபருக்கு லட்சக்கணக்கான பணத்தை கடன் கொடுத்த அந்த 4 பேரையும் சந்தேகத்தின் அடிப்படையில கஸ்டடியில எடுத்திருக்காங்க. இப்போ அந்த 4 பேரும் போலீஸை பார்த்து, நாங்க அவனை கொலை பண்றனால எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல, அவன் உயிரோடு இருந்தா வாங்கின பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாவது அடைப்பான், அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்காக அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணணும், கொலை பண்ற அளவுக்கு நாங்க அவ்வளவு மோசமானவங்க கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 பேரும் சொன்ன விஷயம் நம்புறதுக்கு ஏத்த
பார்த்த மாதிரி இருந்தாலும் அது உண்மையா அல்லது பொய்யான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த 4 பேரோட மொபைலையும் வாங்கி அதுல இருக்கிற கால் ஹிஸ்டரி டேட்டாவை அலசி ஆராயிறாங்க. அப்படி அலசி ஆராய்ஞ்சதுல கொலை நடந்த அன்னைக்கு இந்த 4 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கால் பண்ணி பேசினதா எந்த ஒரு டீட்டெயிலும் இல்ல. அதே மாதிரி சம்பவம் அன்னைக்கு நைட்டு இந்த 4 பேரோட மொபைல் சிக்னலும் கிரைம் ஸ்பாட்ல இல்ல அப்படிங்கிற விஷயம் உறுதியாகிருக்கு. இருந்தாலும் அதை இன்னும் கிளியரா கன்ஃபார்ம் பண்றதுக்காக அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட விசாரிச்சிருக்காங்க. இந்த விசாரணையில பத்ரி பிரசாத் கொலை பழி போட்ட அந்த 4 பேர்ல 2 பேர் கொலை நடந்த அந்த டைம்ல வேற சிட்டில இருந்தாங்க அப்படின்னும் இன்னும் 2 பேர் வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருந்ததும் போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு. சோ இந்த கேஸ்க்கு இன்சார்ஜா இருந்த ராஜ்கர் எஸ்பியான மன்காம்னா பிரசாத் என்ன திங்க் பண்றாங்கன்னா, இந்த கொலையில இந்த 4 பேருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லனா எதுக்காக பத்ரி பிரசாத் இவங்க மேல வேணும்னே பழி போடணும், அப்படின்னா இந்த கொலைக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குன்னு யூகிச்சிருக்காரு. இறுதியா போலீஸ் அவங்களோட சந்தேகத்தை வெளியில காட்டிக்காம பூஜாவோட ஹஸ்பண்ட கூப்பிட்டு சம்பவம் அன்னைக்கு நைட்டு அங்க என்ன நடந்ததுன்னு கிளியரா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த நபர் நான் இன்ட்ரோல சொன்ன எல்லா விஷயத்தையும் போலீஸ் கிட்ட ஒண்ணு விடாம ஷேர் பண்ணிருக்காரு. இதுக்கிடையில பூஜாவோட அட்டாப்சி ரிப்போர்ட் வெளியாகி இந்த கேஸ்க்கு ஒரு புது வடிவத்தை கொடுத்திருக்கு. அட்டாப்சி ரிப்போர்ட் படி பூஜாவை கொலை பண்ணின கில்லர் அந்த பொண்ணை பின்னாடி இருந்துதான், அதாவது பூஜாவோட முதுகுல தான் துப்பாக்கிய வச்சு சுட்டிருப்பான். ஆனா பத்ரி பிரசாத் போலீஸ் கிட்ட என்ன சொல்லிருப்பாருன்னா, என்னோட மனைவி என்ன காப்பாத்துறதுக்காக சண்டை போடும்போது எனக்கு வச்ச குறி என் மனைவியோட மார்பிள பட்டு அவ இறந்து போயிட்டா, அதாவது கில்லர் முன்பக்கத்துல இருந்துதான் என் மனைவிய சுட்டு கொலை பண்ணினான்னு சொல்லிருப்பாரு. அட்டாப்சி ரிப்போர்ட் படி பார்த்தா பத்ரி பிரசாத் சொன்ன எல்லா விஷயமும் அப்பட்டமான பொய்ன்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறமா போலீஸ் அந்த நபரோட மொபைலை வாங்கி அதுல இருக்கிற கால் ஹிஸ்டரிய செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணினதுல அந்த நபர் தொடர்ந்து சில நாட்களா ஒரு குறிப்பிட்ட நம்பருக்கு கால் பண்ணி அடிக்கடி பேசி இருந்தது தெரிய வருது. இது மட்டும் இல்லாம அந்த குறிப்பிட்ட நபரோட மொபைல் சிக்னல் சம்பவம் அன்னைக்கு கிரைம் ஸ்பாட்ல இருந்ததையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அந்த மர்ம நபர் யாருன்னு தீவிரமா தேடிட்டு இருந்த போலீஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி பத்ரி பிரசாத் சொன்ன 2 போய் பிளஸ் இப்போ போலீஸ்க்கு கிடைச்ச இந்த முக்கியமான தகவல் இப்படின்னு இதன் அடிப்படையா வச்சு அந்த நபரை கஸ்டடியில எடுத்து விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிக்கும் போது பூஜா மரணத்துல இருக்கிற எல்லா மர்ம முடிச்சுகளும் ஒண்ணா வெளியில வந்திருக்கு. விவசாய தொழிலாளியான பத்ரி பிரசாத் கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் பூஜாவை மேரேஜ் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா பூஜாவை மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த நபர் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு சிலர் கிட்ட லட்சக்கணக்கான பணத்தை கடன் வாங்கியிருக்காரு. இது போக மேரேஜுக்கு அப்புறமும் இன்னும் சில பேர்கிட்ட, குறிப்பா மொத்தம் 4 பேர்கிட்ட தனக்கு பண தேவை இருக்கிறதா சொல்லி மறுபடியும் கடன் வாங்கியிருக்காரு. பத்ரி பிரசாத்துக்கு சொந்தமா ஒரு விவசாய நிலம் இருந்தனால அந்த நபரை நம்பி 50 லட்சம் ரூபாய் வரை கடன் கொடுத்திருக்காங்க. ஆனா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த விவசாய தொழில நஷ்டத்துக்கு மேல நஷ்டம் ஏற்பட்டனால அந்த நபரால சொன்ன தேதியில பணத்தை திரும்ப கொடுக்க முடியல. சோ கடன் கொடுத்த அந்த 4 பேரும் பத்ரி பிரசாத் கிட்ட வாங்கின பணத்தை வட்டியோட சேர்த்து திரும்ப தந்துருன்னு அழுத்தம் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. சில சமயங்கள்ல நம்மள பார்த்தா கடன் கொடுத்தவங்க வந்துருவாங்க அப்படிங்கிற பயத்திலேயே பத்ரி பிரசாத் தன்னோட சொந்த கிராமத்திலேயே மறைஞ்சு வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இப்படி அந்த 4 பேர்கிட்ட இருந்து தொடர்ந்து பிரஷர் வந்துட்டே இருந்தனால எத்தனை நாள் தான் இப்படி ஓடி ஒளியிறது? பிரச்சனைன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா அதுக்கு ஒரு தீர்வு இருக்கும். அந்த தீர்வை நாம தான் தேடி கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை சமாளிச்சு அதுல இருந்து வெளியில வந்துடணும்னு நினைச்சிருக்காரு. பத்ரி பிரசாத் தன்னோட கடன் பிரச்சனைய தலையில போட்டு சுமக்காம அதுல இருந்து வெளியில வர நினைச்சது நல்ல ஒரு விஷயம்தான். ஆனா அந்த பிரச்சனைய சரி பண்ண அவர் யோசிச்ச அந்த ஐடியா தான் போலீஸ் அதிகாரிகள் உட்பட எல்லாரையும் மறல வச்சிருக்கு. கடனுக்கு மேல கடனை வாங்கி விழி பிதுங்கி நின்னுட்டு இருந்த அந்த நபர் தன்னோட மனைவிய கொலை பண்ணி இந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வர பிளான் போட்டிருக்காரு. மனைவிய கொலை பண்றனால அவருக்கு என்ன லாபம்? இந்த கொலை மூலமா எப்படி அவரோட இந்த கடன் பிரச்சனை சால்வ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, பத்ரி பிரசாத் கடந்த 5 மாசத்துக்கு முன்னாடியே தான் மனைவி பேர்ல 35 லட்சம் மதிப்புள்ள இன்சூரன்ஸ் பணத்தை போட்டிருக்காரு. யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடந்த 4 மாசமா மாசம் கட்ட வேண்டிய அந்த தவணை பணத்தை கரெக்டா கட்டிட்டும் வந்திருக்காரு. 4 மாசத்துக்கு அப்புறம் இனிமே தன்னோட மனைவிய கொலை பண்ணினா யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது. இது மட்டும் இல்லாம கிடைக்கிற அந்த 35 லட்சம் பணத்தை வச்சு கடனை ஓரளவுக்கு அடைச்சி சந்தோஷமா வாழலான்னு நினைச்சிருக்காரு. அவரோட திட்டப்படி தான் மனைவிய கொலை பண்றதுக்கு ஹீனா சிங், சாகிர், கோலு இப்படின்னு கூலிப்படையை சேர்ந்த 3 பேரை செலக்ட் பண்ணி இந்த கொலைக்கு 5 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்காரு.
மேற்கொண்டு அட்வான்ஸ் பணமா அந்த 1,00,000 பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிற 4,00,000 பணத்தை இன்சூரன்ஸ் பணம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா தந்துருவேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கான். இப்போ தான் மனைவிய எங்க வச்சு கொலை பண்ண சொல்லலான்னு பயங்கரமா யோசிச்சு 2022 ஜூலை 16ஆம் தேதி நைட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்த பத்ரி பிரசாத் பூஜாவை பார்த்து நாம இன்னைக்கு ஷாப்பிங் போய் வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கிட்டு வந்துருவோம்னு சொல்லியிருக்கான். இதுக்கப்புறமா தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத அந்த பெண்மணி நைட்டு 9 மணிக்கு ஆசையா பைக்ல ஏறி ஷாப்பிங் போறதுக்காக டிராவல் பண்ணிருக்காங்க. இதுக்கடையில பூஜாவோட ஹஸ்பண்ட் கூலிப்படைக்கு ஹெட்டா இருக்கிற ஹீனா சிங்குக்கு கால் பண்ணி அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக போபால் சாலை பக்கத்துல மறைஞ்சிருக்க சொல்லியிருக்கான். இப்போ அந்த பைக் அந்த குறிப்பிட்ட சாலை கிட்ட நெருங்கினதும் பத்ரி பிரசாத் பைக் ரிப்பேர் ஆனதா போய் சொல்லி தான் மனைவிய அங்க இருந்த ரோட்டோரத்துல உட்கார வச்சிருக்கான். தான் ஹஸ்பண்டோட வார்த்தையை நம்பி பூஜாவும் ரோட்டோரத்துல இருந்த ஒரு கல்லுல உட்கார்ந்துருக்காங்க. இந்த டைம்ல பத்ரி பிரசாத் பைக்கை ரிப்பேர் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல மறைஞ்சிருந்த ஹீனா சிங்கும் அவனோட கூட்டாளியும் சேர்ந்து ரோட்டோரத்துல உட்கார்ந்துட்டு இருந்த பூஜாவோட பின்னாடி இருந்து அந்த பொண்ணோட முதுகுலையே சுட்டு கொலை பண்ணிருக்கானுங்க. அடுத்ததா போலீஸ் கிட்ட மாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கூலிப்படையை சேர்ந்த 3 பேரும் பத்ரி பிரசாத்தை லேசா அடிச்சு போட்டுட்டு எதுவும் தெரியாத மாதிரி அங்க இருந்து தப்பிச்சிருக்கானுங்க. கில்லர் பூஜாவை சுடும்போது பத்ரி பிரசாத் பைக்கை ரிப்பேர் பண்ற மாதிரி நடிச்சனால முன்பக்கத்துல இருந்து சுட்டாங்களா அல்லது பின்பக்கத்துல இருந்து சுட்டாங்களான்னு அந்த நபருக்கு கிளியரா தெரியல. அதனாலதான் போலீஸ் இந்த கேள்வியை கேட்கும் போது என்ன பதில் சொல்லன்னு தெரியாம ஒரு கெஸ்ல முன்பக்கத்துல இருந்துதான் சுட்டாங்கன்னு சொல்லி போலீஸ் கிட்ட மாட்டிருக்கான். கில்லர் பூஜாவை கொலை பண்ணினதுக்கு அப்புறம் பத்ரி பிரசாத் என்ன யோசிச்சிருக்கானா, எப்படியும் தான் மனைவி பேர்ல போட்ட அந்த இன்சூரன்ஸ் பணம் நம்ம கைக்கு கிடைச்சிரும், அதுக்கப்புறமா அந்த பணத்தை வச்சு கடனை அடைக்கிறதுக்கு பதிலா கடன் கொடுத்த அந்த 4 பேர் தான் தான் மனைவிய கொலை பண்ணினாங்கன்னு பொய் சொல்லி அவங்க மேல இந்த பழிய போட்டுலான்னு புத்திசாலித்தனமா யோசிச்சிருக்கான். என்னதான் பத்ரி பிரசாத் நேக்கா காய நகத்தினாலும் அந்த நபர் சொன்ன 2 பொய் பிளஸ் தான் மனைவி பேர்ல போட்ட அந்த இன்சூரன்ஸ் பணம் இப்படின்னு இதன் அடிப்படையா வச்சு பத்ரி பிரசாத் தான் கில்லர்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இறுதியா கடன் அடைக்கிறதுக்காக இறக்கமே இல்லாம தான் மனைவிய கொலை பண்ணின பத்ரி பிரசாத் உட்பட கூட்டாளி 3 பேர் இப்படின்னு மொத்தம் 4 பேரை அரெஸ்ட் பண்ணின போலீஸ் ஜெயில அடைச்சிருக்காங்க. நாம தொழிலுக்காக மத்தவங்க கிட்ட கடன் வாங்குறது தப்பில்ல. ஆனா நாம வாங்குற அந்த கடன் தொகைய நம்மளால அடைக்க முடியுமான்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கடன் வாங்குங்க. பத்ரி பிரசாத் தன்னோட விவசாய தொழிலை நம்பி லட்சக்கணக்கான பணத்தை கடன் வாங்கியிருக்காரு. ஆனா அந்த பணத்தை அடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நபர் தன்னோட மனைவிய கொலை பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலையும் தீர்வாகாது, கொலையும் தீர்வாகாது. முடிஞ்ச வரை நீங்க சம்பாதிக்கிற பணத்துல கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணிட்டு மீதி இருக்கிற அந்த பணத்தை ஃபியூச்சருக்காக சேர்த்து வைங்க. இந்த கேஸ்ல கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வர்றதுக்காக தன்னோட மனைவிய கொலை பண்ணின பத்ரி பிரசாத்தோட செயலை பத்தியும் அந்த நபருக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.